முனுசாமி தன்னோட தோட்டத்துல கிணறுக்காக குழியும் தோண்டிட்டு இருந்தான். அப்பந்தான் அந்த மண்பானையும் தட்டுப்பட்டுச்சு. பார்த்தவனுக்கும் சந்தோஷமா இருந்தது. அதுல புதையல் எதுவும் இருக்குமோன்னு. ஆனா அது சாதாரண களிமண் பானை தான். ஆனா அதுல ஒரு விசித்திரமும் இருந்துச்சு. அது மேல ஒரு சொட்டு மண்ணு கூட ஒட்டல. கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருந்துச்சு. சரி, தண்ணி குடிக்கவாவது ஆகுமேன்னு நினைச்சிட்டு அதை வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்தான். வீட்டுக்கு வந்த முனுசாமி பானையை கழுவி திண்ணை மேலையும் வச்சான். அப்போ அவனோட தம்பி பையன் விளையாடிட்டு இருந்தவன் கையில வச்சிருந்த 1 ரூபா நாணயத்தை தற்செயலா அதுக்குள்ளேயும் போட்டான். முனுசாமி தண்ணி எடுக்க பானைக்குள்ள கைவிட்டப்போ அவனுக்கும் ஒரு அதிர்ச்சி. பொன்னி, இங்க வா, இந்த பையன் 1 ரூபா தானே போட்டான் அப்படின்னு தன்னோட மனைவியையும் கூப்பிட்டான். பொன்னிக்கு சந்தேகம். ஆமாங்க, அவன் 1 தானே வச்சிருந்தான். முனுசாமிக்கு உடனே நம்பிக்கையும் வரல. இது ஏதோ கண்கட்டு வித்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த ஒரு காஞ்ச மிளகாயை எடுத்து உள்ளேயும் போட்டான். 1 நிமிஷம் கழிச்சு பார்த்தா உள்ள 2 மிளகாய் கடந்துச்சு. அப்பமும் முனுசாமி நம்பல. இது எவனோ செஞ்ச தந்திரம், உள்ள எதுவும் கண்ணாடி வச்சிருக்காங்களோன்னு பானையை தலைகீழாவும் கவுத்து பார்த்தான். ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஒரு பிடி கம்பு எடுத்து உள்ளேயும் போட்டான். கொஞ்ச நேரத்துல பானை நிறைய கம்பு தானியமும் வந்துச்சு. இப்பதான் முனுசாமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அடியே பொன்னி, இது சாதாரண பானை இல்லடி, இது ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிற பானை அப்படின்னு மெல்லமா சொன்னான். அவங்க 2 பேரும் பயம் பாதி ஆசை பாதின்னு மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. முதல்ல 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. மனுஷனா பிறந்தவன் உழைச்சுதான் சாப்பிடணும், இது தேவையில்லாத வம்பு அப்படின்னு முனுசாமியும் சொன்னான். ஆனா பொன்னி விடவே இல்லை. ஏங்க, நாம என்ன திருடவா செய்யறோம்? இது கொடுக்கறத ஏன் வேணான்னு சொல்லணும்? கஷ்டப்படுற நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு ஆசையும் தூண்டி விட்டா. மெல்ல மெல்ல முனுசாமியும் தன்னோட நிலத்துக்கு போறதையே நிறுத்தினான். ஊர்ல யாருக்கும் சந்தேகம் வராம இருக்க ராத்திரி நேரத்துல மட்டும் பானைய வச்சு அரிசியையும் பருப்பையும் ரெட்டிப்பாக்கி மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சான். ஆனா நிம்மதியும் போயிருச்சு. யாராவது வீட்டுக்கு வந்தா பானைய பாத்துருவாங்களோ அப்படின்ற பயமும் வந்துச்சு. ராத்திரியில தூக்கமே வரல. திருட்டு பயமும் முனுசாமிய பிடிச்சுக்கிட்டு. ஒரு நாள் ஊர்ல ஒரு பெரிய மனுஷர் வீட்டுக்கு வரவும் பதட்டத்துல பொன்னி அந்த பானைய ஒரு இருட்டறையில ஒளிச்சு வைக்க போனான். அப்ப கால் தடிக்கி பானை தரையிலையும் விழுந்து சுக்கு நூறா உடஞ்சிச்சு. பானை உடஞ்ச அதே நிமிஷம் அந்த பானை மூலமா அவங்க சேர்த்து வச்ச அத்தனை மூட்டைகளும் வெறும் தவிடா மாறி போச்சு. முனுசாமி ஒரு நிமிஷம் உறைஞ்சே போயிட்டான். அப்புறமும் பெருமூச்சு விட்டு சிரிச்சான். நல்லதா போச்சு பொன்னி, இத்தனை நாள் திருட மாதிரி பயந்து பயந்து வாழ்ந்தோம். இப்பந்தான் நிம்மதியா இருக்கு. உழைக்காம கிடைச்சது உழைக்காமலே போயிருச்சு. நாளைக்கு விடியல்ல நான் மறுபடியும் நம்ம காட்டுக்கு களை எடுக்க போறேன். அதுதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்கவும் போனான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.